குட் பேட் அக்லி படத்திற்கு பிறகு கார் ரேஸ் கேப் கிடைக்கும் போது குடும்பத்திற்காக கொஞ்சம் நேரம் என்றிருந்த அஜித்தின் ஷெட்யூல்ட் மீண்டும் சினிமா ரன்வேயில் டேக் ஆஃப் ஆகிறது. அஜித்தின் அடுத்த சாய்ஸும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான். தனது கரியரில் மறக்க முடியாத படங்களில் குட் பேட் அக்லியும் ஒன்று என்பது அஜித்தின் எண்ணம். அதிலும் ஆதிக் ரவிச்சந்திரன் என்றால் அஜித்திற்கு அவ்வளவு பிரியம். குட் பேட் அக்லி ஷூட்டிங் நடக்கும் போதே இன்னொரு படமும் சேர்ந்து பண்ணுவோம் என்று ஆதிக்கிற்கு வாக்கு கொடுத்திருந்தார் அஜித். அஜித்தை பொறுத்தவரை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது சத்தியம், நிச்சயம். அப்படித்தான் தனது பிரியத்திற்கு உரிய சிறுத்தை சிவாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை கொடுத்தார் அஜித். அந்த வரிசையில் இப்போது இணைந்திருப்பவர் ஆதிக். இந்த படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரிக்கிறார். இம்மாத இறுதியில் அஜித்திற்கு அட்வான்ஸ் தருவதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சரி, அட்வான்ஸ் எவ்வளவு, பேலன்ஸ் எவ்வளவு என்று ஆடிட்டிங் செய்பவர்களுக்காக கேள்விப்பட்ட தகவல் ஒன்று. குட் பேட் அக்லியில் அஜித் வாங்கிய சம்பளம் 165 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. அஜித் கால்ஷீட் தருவதாக இருந்தால் கோடிகளை கொட்ட ரெடியாகும் தயாரிப்பாளர்கள் நிறைய. இருந்தாலும் அஜித்தின் சாய்ஸ் தான் எப்போதும் இறுதி முடிவு. அந்த வகையில் ஐசரி கணேஷ் தயாரிக்க போகும் படத்திற்கு அஜித் 180 கோடி ரூபாய் சம்பளம் பேசி முடிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது முந்தைய படத்தை விட 15 கோடி ரூபாய் அதிகம் என்கிறார்கள். அஜித் ஆதிக் இணையும் அடுத்த படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில்.